friends, welcome to Kiki சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இன்னைக்கு நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா எப்படி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 1 கப், சின்ன சின்னதாக நறுக்குனா பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா கிடைக்கும் நீட்டாக. இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ரைஸ் ஒரு 90% குக்காக இருந்தாலே போதும். நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 90% தான் ரைஸ் குக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் நீட்டாக நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ரைஸ் வடித்தாச்சு. இதை தண்ணியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு டவலில் நல்லா வெறிச்சு நம்ம தண்ணிலாம் இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது நம்ம ரைஸ் உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க 1 கப் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுவும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 95% குக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது அந்த கடிச்சு சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காய்கறி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேரட்டும் பீன்ஸும் நல்லா நமக்கு வெந்துருச்சு ஒரு 95% போல். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ இதை நம்ம நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து நல்லா சோயா சாஸும் சில்லி சாஸும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இது கூட ஆட் பண்ணிடலாம் 1 கப். இப்போ நம்ம ரைஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப லைட்டாக திருப்பி விடுங்க. நம்ம அப்போ தான் சாதம் குலையாமல் இருக்கும். நம்ம சாதம் உடஞ்சிடுச்சுன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. கொஞ்சமாக லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா இப்படி கலக்கி கொடுக்கலாம். கலக்கி கொடுத்துட்டு நம்ம அடுப்பை நல்லா சிம்லேயே 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட், அந்த பெப்பர் டேஸ்ட் நமக்கு நல்லா இறங்கும். நம்மளோட எம்மியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸி. என் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.